ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சொல்கிறது, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். அவர் மறைபொருட்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்போடு தெரியப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிற பொக்கிஷங்களை வாரி கொடுக்கிறவர். வெளிப்படுத்துதல் என்பதற்கு திரை நீக்குதல் என்பது அர்த்தமாகும். அதுவரையிலும் மறைத்து கொண்டிருக்கிற திரை நீங்கும்போது திரைக்கு அப்பால் இருக்கிறவைகளை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. ஒரு சிலைக்கு திறப்பு விழா நடக்கும் வரை அதை திரை போட்டு மூடி வைக்கிறார்கள். குறிப்பிட்ட நாளிலே சிலையை திறக்கும்போது அது எல்லோருக்கும் வெளிப்படுகிறது. அதுபோலவே ஆதி முதற்கொண்டிருந்த பல ரகசியங்களை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தமது ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே சிறையிருந்தபோது அவருக்கு இயேசுவை பற்றிய வெளிப்பாடுகள், சபையை பற்றிய வெளிப்பாடுகள், பரலோகத்தை பற்றிய வெளிப்பாடுகள், சாத்தானை பற்றிய வெளிப்பாடுகள், பாதாளத்தை பற்றிய வெளிப்பாடுகள், நித்தியத்தை பற்றிய வெளிப்பாடுகள் என எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கும் வெளிப்பாடுகளை தருவார். அறிவு வரங்களையும் ஞான வரங்களையும் தந்தருள்வார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்களிக்கிறார். ஏசாயா 45:4. தானியேலின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு மறைபொருட்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனமும் அதன் அர்த்தமும் சொப்பனத்தை கண்ட ராஜாவுக்கே மறைபொருளாக இருந்தது. ஆனால் தானியேல் ஜெபித்தபோது கர்த்தர் சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் அருமையாய் விளக்கி கொடுத்தார். ஆகவே தானியேல் தேவனை ஸ்தோத்தரித்து, அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லுகிறார். தானியேல் 2 21-22 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எபிரேயர் 1:1-2 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் வெளிப்பாட்டின் வரங்களை தந்தருள்வார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பற்றிய வெளிப்பாடுகள், ஊழியங்களை பற்றிய வெளிப்பாடுகள், சபைகளை பற்றிய வெளிப்பாடுகள் என அனைத்தையும் உங்களுக்கு கர்த்தர் தந்தருள்வார். இன்றைய நினைவிற்கு யோவான் 15:15 நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 21 மற்றும் 22 அதிகாரங்கள். மாலை லூக்கா 18 அதிகாரம்
24 43 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வெளிப்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாட்டின் வரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.